ஸ்ப்ரவுட்டட் ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நோ சுகர், நோ மைதா, அதே மாதிரி நோ எக். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை கரெக்டாக 90 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு லம்ப்ஸ்லாம் இருக்காது, கட்டி கட்டியாக இருக்காது. ஸோ பிஸ்கெட்டில் வந்து அன்ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டர் வந்து கரெக்டாக வந்து நான் வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் பட்டர். இந்த பட்டர் வந்து மெல்ட் பண்ண தேவையில்ல, நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 21 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த நாட்டு சக்கரையில் இப்போ இந்த பட்டர் நான் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை வலிக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நாட்டு சக்கரை உங்களுக்கு க்ரீமியாக திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணால் ஒரு 4 to 6 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் ஸ்பீட் வந்து 1ல் வச்சுட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், அதாவது ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ். இதை வந்து நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போது லம்ப்ஸ்லாம் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜலிச்சு சேர்க்க போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ். இதில் நட்ஸ் சேர்த்துட்டு அதையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நான் ராகி ஃப்ளார் சேர்க்க போகிறேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார். நான் ஸ்ப்ரவுட்டட் ராகி எப்படி பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஜலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 151 கிராம்ஸ் ஆஃப் இது ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். 21 கிராம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நட்ஸ் பவுடர் சேர்த்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் ஃப்ளார் சேர்க்குறதால ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சுகர் கம்மியாக சாப்பிட்றதால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும் பிஸ்கெட் சாப்பிட போது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஒரு 35 ml ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதால தண்ணி ஆட் பண்ண போது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் அப்படியே உங்களுக்கு கம்பைன் ஆகி இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும். ஏன்னா நாட்டு சக்கரை கரைய போது உங்களுக்கு அப்படியே மாவு வந்து ஒன்றாக்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஸோ இன்னமேட்டு இதை நம்ம ஷேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ பட்டர் ஷீட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம திரட்டு போது நார்மலாக உங்களுக்கு பிரேக் ஆகிட்டே இருக்கும். பட்டர் ஷீட் இருந்தால் நம்ம நல்லா பிக்காக திரட்டிட்டு ஈஸியாக ஒரு குக்கி கட்டரை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். நான் வந்து அமேசானில் நிறைய ஷேப்ஸில் குக்கி கட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ என் பொண்ணு ஹார்ட் பிஸ்கெட் கேட்டதால் நான் ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக அந்த பேக்கிங் ஷீட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ட்ராக் பண்ணி அழகாக வச்சிடலாம். பிஸ்கெட்ஸ் உடையாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சிருச்சுன்னா பேக் ஆகி போதும், உடஞ்சி தான் வரும். ஸோ நான் ஓடிஜியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ஃபேன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேப்பர் பேக்கிங் ஷீட்டை அழகாக ட்ராக் பண்ணி இந்த ட்ரேயில் மாற்றிட்டேன். ஸோ இந்த ட்ரேவை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் கரெக்டாக 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபேன் மோடு இல்லை, அப்படி ஓவன் தான் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் வைக்கிற டைம் தான் வேரி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் டாப் பாட்டம் மட்டும் வச்சு உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். பிஸ்கெட்ஸ் எப்போவுமே சுற்றி வந்துட்டு நடுவில் தான் வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கம்மி டைம் வைக்க போது என்ன ஆகும்னா பிஸ்கெட்ஸ் வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடைக்க போது உள்ளே மட்டும் நமுத்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது நமுத்து போன பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் உள்ளே இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும் போயிடுச்சுன்னா பிஸ்கெட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஓவனோ இல்லாட்டா ஃபேன் மோடு இல்லைனா நான் எப்போவுமே ஒரு 30 to 35 மினிட்ஸ் வைப்பேன். பிஸ்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த ஈரப்பதமே இருக்காது. நம்ம உடஞ்சா நம்ம நார்மல் பிஸ்கெட்ஸ் எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே பிஸ்கெட்ஸ் வெளியே வச்சுட்டு நல்லா பிஸ்கெட் ஆறுனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது தெரியும் உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் நல்லா பேக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. நான் பாதி பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதையும் பேக் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா தான் வந்துருந்துச்சு. Mama?